எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் மெயினாக எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கார்பெண்டர் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடசல் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கடசல் டிசைன் வந்து எதில் பண்ணினா உட்டன் கடசல் டிசைன் தான் பார்த்துருவோம். ஏன்னா கடசல் டிசைன் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அயனில் இருக்குது, ஸ்டோன்லேயும் இருக்குது. அதேமாரி வந்து நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கணும்னா வுட்டில் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்களா, வுட் டர்னிங் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வுட்டன் கோட் லைக்குன்னுவாங்க. அதுவும் இல்லாமல் என் சேனலில் ஏகப்பட்ட கடசல் டிசைன் வீடியோ போட்டிருப்பேன். கடசல் டிசைன் கட்டிலுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், டீப்பாய் தனியாக டிசைன் இருக்கும், கலசம் அதுக்கு தனியாக டிசைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே காமனாக ஒரே நேம் சொல்கிறது என்னென்னா கடசல் டிசைன் தான் சொல்லுவோம். கட்டிலை பற்றின வீடியோ கடசல் டிசைன் நிறையா போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டீப்பாய் பற்றின வீடியோ நிறையா போட்டிருப்பேன். அதுவும் மேலே லிங்க்கில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச வீடியோவில் வச்சு தான் நான் வீடியோ வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். மோஸ்ட்லி கொரோனா டைம்னால் என்ன ஆயிடுச்சுன்னா சில வீடியோஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். வுட் லேத் மிஷின் அண்ட் வுட் டர்னிங். அந்த லேத் மிஷின் வந்து வுட் டர்னிங் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லேத் மிஷின்னா வேறு இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா லேத் மிஷின் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் ஒன்று இருக்கும். ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு கடையிறதுக்கான டூல்ஸு தான் ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் வேணும். அது எம்ரி ஷீட் வந்து முக்கியமாக வேணும். ஏன்னா ஃபினிஷிங் டச் கொடுக்குறது எம்ரி ஷீட் மட்டும்தான். அது காடி டிசைன் பிட். இந்த காடி டிசைன் பிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். மேற்கொண்டு கடைசியில் ஒரு 10 செகண்ட் வீடியோவில் மட்டும்தான் அது போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதை பாருங்கள். டோட்டலாக இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து என்ன ஆச்சுன்னா என் ஷாப்பில் இருக்குது. என்கிட்ட இந்த செல்ஃபோனில் இந்த வீடியோ மட்டும் நான் இங்கே கொண்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி எல்லாமே என் ஷாப்பில் லேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ண வுட்டு என்ன வுட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறோன்னா செகண்ட் குவாலிட்டி டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு டீ குட்டை பொறுத்தவரை 2 குவாலிட்டி இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தா ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. பட் செகண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்க என்னென்னா வுட்டில் வந்து லைட்டாக ஒயிட் ட்ரெயின்ஸ் ஒயிட் கலரில் வரும். அதான் வந்து என்ன பண்ணுவாங்க செகண்ட் குவாலிட்டி வுட்டுன்னுவாங்க. மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். என்கிட்ட இருக்க வீடியோ வச்சு என்னால் முடிஞ்ச வரையும் எடிட் பண்ணி எடுத்திருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா கடசல் டிசைனோட கம்ப்ளீட். அதாவதுன்னா கால் கடசல் பண்ணி முடித்தோடனே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை மெயின் வந்து இந்த கடசலுக்கு வந்து டிசைனை வந்து தூக்குவது என்னென்னா இந்த மேலே வர அந்த ரவுண்டு வருது தெரியுமா, அந்த ரவுண்டு டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்லுக்கே வந்து என்ன பண்ணால் டிசைன்ஸை தூக்கியிருக்கோம். இதில் வந்து 3 காடி போட்டிருக்கோம். 2 காடி வந்து எதுக்குன்னா நம்ம படுக்கிறதுக்கு வரும். மேல் காடி வந்து அப்பர் டிசைன் போர்ஷனுக்காக வருது. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய கட்டில்கள்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ சாதாரணமான திவான் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக 2 தொலை மட்டும் போட்டு சைடில் பார் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காடி டிசைன் போடலை. ஏன்னா வந்து என்னென்னா இந்த காடி டிசைன் போடுறது அந்த மிஷின் செட் பண்ணுறோம். இந்த காடி டிசைன் வந்து எதுக்கு போடுறோன்னா நடுவில் வந்து ப்ளைவுட் எல்லாம் பழக வைக்கிறதுக்கு டிசைன் போட்டு அது நடுவில் வந்து சொரிய வைக்கிறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட சைட் பார், அதான் டவுன் சைடு வர பாருக்கு, அந்த டவுன் சைடு வர பாரு. இந்த நடு பொசிஷன் வந்து என்ன பண்ணுறோன்னா பிளேடு வைப்போம். பிளேடு வச்சுட்டு என்ன பண்ணுவோம் கீழ் பொசிஷன் வந்து கீழே ட்ராயரு, கபோர்டு அந்தமாரி ஒர்க் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. என்னால் என்கிட்ட இருக்க வீடியோவில் வச்சு என்னால் முடிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மே 18 என்ன நாளும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சால் மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.